வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம சேனலில் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆர்டிகல் 51A பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் லாஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னால் என்ன? இந்திய குடிமக்கள் நாட்டிற்காக செய்ய வேண்டிய அடிப்படை பொறுப்புகள் அப்படிங்கிறாங்க. அதாவது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆர் த மாரல் ஆப்ளிகேஷன் ஆஃப் எவ்ரி இந்தியன் சிட்டிசன் லிஸ்டட் அண்டர் ஆர்டிகல் 51A. இது வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 51A வந்து சொல்லியிருக்காங்க. இது எப்போனா 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 ஸ்வரன் சிங் கமிட்டி மூலம் ரெக்கமெண்டேஷனால் இதை ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஃபஸ்ட் என்ன இருந்துச்சு? 10 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸாக இருந்துச்சு. பின்னர் 86th அமெண்ட்மெண்ட் 2002 மூலம் கல்வி தொடர்பான கடமை ஒன்று சேர்க்கப்பட்டிருக்காங்க. இந்த ஃபண்டமெண்டல் அப்போ என்னது? ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் மொத்தம் 11 இருக்குது. அது என்னென்னு அடுத்து பார்க்கும். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸோட மீனிங் பார்க்கலாம். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆர் த மாரல் அண்ட் சிவிக் ஆப்ளிகேஷன் ஆஃப் எவ்ரி சிட்டிசன். அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடிப்படை கடமைகள் என்பது ஒவ்வொரு குடிமகனும் நாட்டிற்காக செய்ய வேண்டிய நல்ல நெறிமுறை கடமைகள் மற்றும் சமூக பொறுப்புகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது they are நான் ஜஸ்டிசேபிள் அப்படின்றாங்க. அப்படின்னா அடிப்படை கடமைகள் சட்ட ரீதியாக அமல்படுத்த முடியாதவை அப்படிங்கிறாங்க. அதாவது நீதிமன்றம் வந்து தண்டனை கொடுக்க முடியாது, ஆனால் நீதிமன்றம் வந்து சட்டங்களை விளக்கம் செய்வதிலும் சமூக ஒழுங்கை காக்கவும் மரியாதை மற்றும் நாகரிகத்தை காப்பதிலும் இந்த அடிப்படை கடமைகளை வழிகாட்டுதலாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லிஸ்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பார்க்க போகிறோம். அதில் லெவல் லிஸ்ட் சொல்லியிருக்காங்க இல்லையா? அதில் வந்து என்னென்னு பார்க்கலாம். டு அபைட் பை த கான்ஸ்டிடியூஷன் அண்ட் ரெஸ்பெக்ட் த நேஷனல் ஃபிளாக் அண்ட் நேஷனல் ஆந்தம். அப்படின்னா அரசியல் சட்டத்தை மதித்து தேசிய கொடி மற்றும் தேசிய கீதத்திற்கு பணிவுடன் நடப்பது அப்படிங்கிறாங்க. அடுத்து டு ஃபாலோ த நோபல் ஐடியல்ஸ் ஆஃப் த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். அப்படின்னா சுதந்திர போராட்ட வீரர்களின் உயர்ந்த இலக்குகளை பின்பற்றுதல் அப்படிங்கிறாங்க. அடுத்து மூணாவது டு அப்ஹோல்ட் அண்ட் ப்ரொடெக்ட் த சாவர்னிட்டி யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா. அதாவது இந்தியாவின் இறையாண்மை ஒருமை முழுமையை பாதுகாத்தல் அப்படிங்கிறாங்க. அடுத்து ஃபோர்த்து டு டிஃபெண்ட் த கண்ட்ரி அண்ட் ரெண்டர் நேஷனல் சர்வீஸ் வென் கால்ட் அப்பான். அதாவது தேவை ஏற்பட்டால் நாட்டை காக்கவும் தேசிய சேவைக்கு தயாராகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அஞ்சாவது என்னன்னா டு ப்ரொமோட் ஹார்மோனி அண்ட் த ஸ்பிரிட் ஆஃப் காமன் பிரதர்ஹுட் ரினவுன்ஸ் ப்ராக்டிசஸ் டெரோக்ரேட்டரி டு உமன். அதாவது சமூக ஒற்றுமை சகோதரத்துவத்தை வளர்த்தல் பெண்களை அவமதிக்கும் பழக்கங்களை விட்டுவிடுதல் அப்படிங்கிறாங்க. அடுத்து டு ப்ரிசர்வ் த ரிச் ஹெரிட்டேஜ் ஆஃப் அவர் காம்போசிட் கல்ச்சர். அதாவது நமது பல்துறை கலாச்சார பாரம்பரியத்தை காக்குதல் அப்படிங்கிறாங்க. அடுத்து டு ப்ரொடெக்ட் அண்ட் இம்ப்ரூவ் த நேச்சுரல் என்விரான்மெண்ட் அண்ட் ஹேவ் கம்பேஷன் ஆஃப் லிவிங் கிரியேச்சர்ஸ். இயற்கை சூழல் இருக்குல்ல, காடுகள் நதிகள் ஏரிகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பாதுகாத்தல் அப்படிங்கிறாங்க. அடுத்து உயிரினங்கள் இருக்குல்ல, கருணையிடம் நடப்பது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டு டெவலப் சயின்டிஃபிக் டெம்பர் ஹியூமனிசம் அண்ட் த ஸ்பிரிட் ஆஃப் இன்கொயரி. அதாவது அறிவியல் மனப்பான்மை மனிதநேயம் சோதனை உணர்வை வளர்த்துறது அப்படின்னு சொல்கிறாங்க. டு சேஃப்கார்டு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அண்ட் அவாய்ட் வயலன்ஸ். அதாவது பொது சொத்துக்களை பாதுகாக்கவும் வன்முறையை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 10வது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டு ஸ்ட்ரைவ் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் ஆல் ஸ்பியர்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். அதாவது ஒவ்வொரு துறையிலும் சிறப்பிற்காக பாடுபடுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டு ப்ரொவைட் எஜுகேஷன் டு சில்ட்ரன் ஏஜ்டு 6 to 14 years. இது 86th அமெண்ட்மெண்ட்டில் ஆட் பண்ணாங்கன்னு சொன்னாங்கல்ல, அதாவது 6 வயதுலேருந்து 14 வயது குழந்தைகளுக்கு கல்வி கிடைக்க செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பார்க்கலாம். அடுத்து ஓகே, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸோட முக்கியத்துவம் என்னென்னு பார்க்கலாம். இது ஸ்ட்ரென்தன்ஸ் நேஷனல் யூனிட்டி, அதாவது நாட்டு ஒருமைப்பாட்டை வலுப்படுத்துகிறது அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது பேலன்சஸ் ரைட் வித் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அதாவது உரிமைகளுடன் கடமைகளையும் சமநிலைப்படுத்துகிறது அப்படிங்கிறாங்க. அடுத்து ப்ரொமோட்ஸ் சோஷியல் ஹார்மோனி அண்ட் ஈக்குவாலிட்டி, அதாவது சமூக ஒற்றுமை மற்றும் சமத்துவத்தை ஊக்குவிக்கிறது அப்படிங்கிறாங்க. அடுத்து 4வது ப்ரொடெக்ட்ஸ் என்விரான்மெண்டல் அண்ட் கல்ச்சர், சுற்றுச்சூழல் மற்றும் கலாச்சார பாதுகாப்பு உறுதி செய்கிறது அப்படிங்கிறாங்க. டெவலப்ஸ் ரீசனபிள் சிட்டிசன்ஸ், பொறுப்பான குடிமக்களை உருவாக்குகிறது அப்படிங்கிறாங்க. ஜுடிஷியல் யூஸ், அதாவது நீதித்துறை பயன்பாடு. இப்போ வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் என்னது? நான் ஜஸ்டிசியபிள் தானே, ஆனால் வந்து சில கேசஸ்க்கு வந்து என்ன பண்ணுவாங்க, அதை வந்து அமல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா டு ப்ரொடெக்ட் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் கேசஸ், பப்ளிக் ப்ராப்பர்ட்டி ப்ரொடெக்ஷனுக்காக, இல்லை வந்து ரெஸ்பெக்ட் ஃபார் நேஷனல் சிம்பிள்ஸ், எஜுகேஷன் ரைட்ஸ், இதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, ஜஸ்டிசியபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து முடிவுரை பார்க்கலாம். கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, ஸோ இது என்னது, எவ்ரி சிட்டிசனுக்கும் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எதை ரிமைன் பண்ணும்? ரைட்ஸ் ஆல்சோ பிரிங் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு ரிமைன் பண்ணும் அப்படிங்கிறாங்க. அதாவது பை ஃபாலோயிங் இந்த டியூட்டிஸை வந்து ஃபாலோ பண்ணுறனால நம்ம என்ன பில்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்ட்ராங் யுனைடெட் அண்ட் ப்ரோக்ரஸிவ் இந்தியா அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த கடமைகளை பின்பற்றுவது நாட்டின் எதிர்காலத்திற்கும் மிகவும் அவசியமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.